ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம 19வது நாளில் இருக்கோம். சாய் சச்சரிதம் படிக்க ஆரம்பித்து 19வது நாளில் இன்றைக்கி நம்ம 21வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். முன் பிறவிகளில் சேகரித்த நல் வினைகள் என்ற ரூபத்திலுள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிக்கோடி அஸ்திவாரமிட்டு அதனால் பயன் எய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும். இந்நியதியின் விளக்கமாக ஹேமத் பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார். பம்பாயின் புறநகர் பகுதியான பந்த்ராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். பீர் மௌலானா எனும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார். பல இந்துக்கள், பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம். யூனுஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் பூசாரி இரவும் பகலும் பல முறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமத் பந்தை வற்புறுத்தி வந்தார். ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது. ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார். அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார். துர்திஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவது இல்லை. அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள். முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள், ஆசிரமங்கள் இருந்து வந்திருக்கின்றன. வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்து கொண்டு அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணித்திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரேயாவர். அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்தியைவுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும். தேவை ஏற்படும் போது பிறிதொருவரின் வேலையை நிறைவு செய்கிறார்கள். இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது. BH டாகூர் BA என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா. அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு தெற்கு மகாராஷ்டிரம் அருகில் உள்ள வட்காவனுக்கு வந்தார். அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார். நிச்சலதாஸின் விசார சாகரம் என்ற நூலின் வேதாந்தத்தை பற்றிய இயன் மதிப்பார்ந்த இலக்கிய படைப்பு ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தார். டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடைபெறும் போது அவர், நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும், அங்கனம் செய்வாயேயாகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய். அவர் உனக்கு எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார். உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ செய்வார் என்று கூறினார். பின்னர் அவர் ஜூனருக்கு மாற்றப்பட்டார். நானாகாட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது. அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை. எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று. அது அவரை மிகுந்த அசௌகரியத்திற்கும் வலிக்கும் உட்படுத்தியது. பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு நானா சாஹேப் சாந்தோர்கரின் பழக்கம் ஏற்பட்டது. சாய்பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டு இருந்தார். அவரை பார்க்க விரும்பினார். அடுத்த நாள் நானா சாஹேப் ஷீரடிக்கு செல்வதாக இருந்தார். போகும்போது டாகூரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார். டாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை. ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது. எனவே நானா சாஹேப் தனியாக சென்றார். டாகூர் தானேவுக்கு சென்றார். ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது. பின்னர் அவர் தாம் நானா சாஹேப்புடன் செல்லாததற்கு வருத்தப்பட்டார். எனினும்
அவர் ஷீரடிக்கு சென்றார். அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் ஷீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார். அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள். அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. அவர் உடம்பு புல்லரித்தது. சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்கும் நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி, இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களை போன்றே நானேகாட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானது அன்று. இவ்வாத்மீக வழியில் அது மிகவும் கடினமானது ஆகையால் நீர் உமது மிக சிறந்த முயற்சியை கைக்கொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார். தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளம் செறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு டாகூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார். இவர் வாழ்க்கையில் நடந்து எல்லாத்தையும் சாயாடு புட்டு புட்டு வைக்கிறார். இதுக்கு முன்னாடி இவர் அந்த கன்னட தேசத்தில் இருந்து அந்த ஒரு முனிவரை சந்தித்தது, அவர் நீ வடக்கு நோக்கி போகும்போது ஒரு முனிவரை சந்திப்ப, அவரால் உன்னோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொன்னது, இது மட்டும் இல்லாமல் அந்த மலை மீது அந்த எருமை மேலே ஏறி போனது, எல்லாத்தையும் சாய் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. அதனால் இவர் ஆச்சரியத்தாலையும் மகிழ்ச்சியாலையும் அப்படியே மெய்மறந்து பூரிப்போட சாய் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார். பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார். பின்னர் பாபா கூறினார், அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே, அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே. ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். வெறும் கல்வியினால் பயனேதும் இல்லை. நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும். இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை. குருவின் அனுகிரகமின்றியும் ஆத்மானுபூதி இன்றியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பால் பயனில்லை. விசார சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டியல் பகுதி டாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஷீரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது. பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது. பூனாவை சேர்ந்த ஆனந்த்ராவ் பாடன்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார். அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின. அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார். பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நடத்தி பின்பு பாபாவிடம், நான் ஏராளமாக படித்திருக்கிறேன். வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன். என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை. எனவே எனது கல்வி அறிவு யாவும் பயனற்றவை என நினைக்கிறேன். எளிய ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள். எளிய மற்றும் ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள். மனம் அடங்கினாலே அன்றி எந்த நூலறிவும் பயனில்லை. தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனசாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன். எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன். தயவு செய்து என்மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறினார். இதற்கு பாபா அவருக்கு ஒரு கதை சொன்னார். பாபா சொல்கிற கதையை இப்போ கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமான கதை இது. கவனமாக கேளுங்க. ஒருமுறை ஒரு வணிகன் இவ்விடம் வந்தான். அவன் முன்னால் ஒரு குதிரை சாணம் இட்டது. 9 உருண்டை சாணங்களை இட்டது. வணிகன் மனமார்ந்த அக்கறையுடன் தனது வேட்டியின் முனையை விரித்து அந்த 9 உருண்டைகளையும் அதில் சேகரித்தான். அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை, மன நிம்மதி அடைந்தான். பாடன்கருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை. எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம், பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார். அவர், எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்வது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத்தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன். குதிரையே கடவுளின் அருள். வெளிப்பட்ட 9 உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள். அவையாவன: ஸ்வரணம் அதாவது கேட்டல், 2வது கீர்த்தனை அதாவது வேண்டுதல்,
மூன்றாவது ஸ்மரணம், அதாவது நினைவுறுத்தி கொள்ளுதல். நான்காவது பாத சேவனம், அதாவது பாதங்களை தஞ்சமடைதல். ஐந்தாவது அர்ச்சனை, அதாவது பூஜை. ஆறாவது நமஸ்காரம், அதாவது வணங்குதல். ஏழாவது தாசியா, அதாவது சேவை. எட்டாவது சக்கியத்வா, அதாவது நட்பு. ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம், அதாவது தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல். தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல். இந்த 9 இவைகள் பக்தியின் 9 விதங்கள். இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகிய ஹரி மகிழ்வெய்தி பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார். எல்லா சாதனைகளும், அதாவது ஜபம், தபம், யோக பயிற்சி, வேத பாராயணம், அவைகளின் வியாக்கியான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் சேர்ந்திருந்தாலே அன்றி முழுவதுமாக பயனற்றவையே ஆகும். வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ், வெறும் சம்பிரதாயமான பஜனை இவற்றால் பயனில்லை. அன்பான பக்தியே தேவைப்படுவது ஆகும். வணிகனை போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனை போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள். 9 வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடன் ஆர்வத்துடனும் இருங்கள். அப்போது நீங்கள் நிலையுறுதியையும் மனசாந்தியையும் எய்துவீர்கள். அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை 9 சாண உருண்டைகளையும் சேகரித்தீரா என கேட்டார். அதற்கு அவர் தான் ஒரு எளியவனாயிருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டுமென்றும் பின்னர் அவைகளை எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார். அதன் பின் பாபா அவரை ஆசீர்வதித்து அவர் மன அமைதியும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார். இதை கேட்டு பாடன்கர் அளவு கடந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். அடுத்ததாக பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதையும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இவ்வத்தியாயத்தை முடிப்போம். ஒரு முறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் ஷிரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார். சாய்பாபாவை கண்டதுடன் அவர் தம் பாதத்தடியில் வீழ்ந்து அவர் கேட்காமலேயே சிறிது தட்சணையை கொடுத்தார். ஒரு மூலையில் அமர்ந்து அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க மிகவும் ஆர்வமுள்ளவராக இருந்தார். பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி, மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள், தட்சணை அளிக்கிறார்கள், ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள். இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார். அதாவது அற்பத்தனமாக இல்லையான்னு கேட்குறாரு. பாபா இப்படி சொன்னது, அதாவது இங்கே வராங்க, பாதத்தில் விழுகிறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க, ஏன் கேட்காமல தட்சிணை கூட கொடுக்குறாங்க, ஆனால் மனதுக்குள்ள திட்டுறாங்க. இது எப்படிப்பட்டது அப்படின்னு பாபா கேட்குறாரு. பாபா இப்படி சொன்னது அந்த வக்கீல் வந்திருக்கிறார்ல, பண்டரிபுரத்துலேருந்து ஒரு வக்கீல், அந்த வக்கீலுக்கு இது பொருந்தது. ஆனால் இது பற்றி வேற யாருக்கும் புரியல. ஏன் பாபா இப்படி சம்மந்தமே இல்லாமல் சொன்னார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. வக்கீல் இதை உள்வாங்கிறார், அதை கேட்குறாரு, கிரகிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். பாபா சொல்கிறத கேட்டுட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாகவே இருக்கார். அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காகா சாஹேப் தீக்ஷித்திடம் சொன்னதாவது, பாபா குறிப்பிட்டது சரி நுட்பமாக உண்மையே ஆகும். இக்கணை என்மேலேயே எய்யப்பட்டது. அதாவது பாபா எய்த அம்பு, அந்த வார்த்தைகள் என்னை நோக்கி வீசப்பட்ட வார்த்தைகள். பாபா அது சொன்னார்ல, என் காலில் விழுகிறாங்க, நமஸ்காரம் வாங்குறாங்க, கேட்காமலே தட்சணையெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் மனதளவில் திட்டுறாங்கன்னு பாபா சொன்ன வார்த்தைகள் அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் வேணால் புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அது எனக்கான வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்கிறாரு, அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய குறிப்பே ஆகும். என்ன, நம்ம சாய் பற்றி சரியாக தெரியாதவங்க, உணராதவங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மருந்து மாத்திரைக்கு சரியாகாது, இந்த புதியிலே போய் சரியாக போகுது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதுதான் இவரும் பண்ணியிருக்காரு. இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த பண்டரிபுரத்துலேயே சப் ஜட்ஜாக இருந்திருக்காரு. அவரோட உடல்நிலை சரியில்லை, அதுக்காக பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உதி பிரசாதம் வாங்கி உடல்நிலை சரியாகணும் அப்படிங்கிற இந்த வேண்டுதலோட ஷீரடிக்கு வந்தார். அப்போ இவர் அவரை பார்த்து பேசியிருக்காரு, நீங்கள் நல்லா படித்தவங்க, நீங்களே இப்படி
இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கீங்க, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்கீங்க, மருந்து மாத்திரையெல்லாம் சரி பண்ணாத வியாதியை சாய் வந்து சரி செஞ்சிருவாரா, இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது சாயை பற்றி பின்னாடி வந்து அவதூறாக வந்து பேசப்பட்டிருக்கு. இது நார்மலான விவாதம் கிடையாதுல்ல. பாபாவை வந்து குறைத்து மதிப்பிட்டு பாபாவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தவறாக வந்து பேசியிருக்காங்க. அந்த விவாதத்தில் மறைமுகமாக பாபாவை பற்றி அவதூறாக வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவரும் வந்து பங்கு கொண்டாராம். இப்படி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. இதில் இந்த விவாதத்தில் வந்து இவரும் வந்து கலந்துக்கிட்டாராம். இவரும் வந்து ஆமாம் சரிதான், மருந்து மாத்திரத்தை சரி பண்ணாததை சாயியாக சரி பண்ண போகிறாரு, அந்த மாதிரிலாம் வந்து இவரும் வந்து அந்த கூட்டமாக சேர்ந்து அந்த சப் ஜட்ஜி நல்லா படித்தவங்க இருக்கீங்களே, நீங்கள் போய் இப்படிலாம் பண்ணலாமான்னு இவரும் சேர்ந்து பேசியிருக்காரு. அதனால தான் சாய் வந்து அவருக்குரிய பாணியில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது எதுக்காகனா, நம்ம வந்து சாய் பற்றி வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத மட்டும், அதுக்காக மட்டும் இந்த கதை கிடையாது. இப்போ சாய் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டமாக சேர்ந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் நம்மளும் எல்லாரும் மெஜாரிட்டி எல்லாரும் வந்து இதை சொல்கிறாங்க, நம்மளும் இதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு நம்ம போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளும் வந்து கெட்ட கர்மாக்களெல்லாம் ஏற்றிக்கக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து சேரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம நல்லதை தேடி போகிறோமா, நல்லதை பேசுகிறோமா, கெட்டதை பேசுகிறோமா அப்படிங்கிறது. எல்லாரும் செய்கிறாங்களேங்கிறதுக்காக நம்மளும் அதை தப்பற செய்திடக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஷீரடி பண்டரிபுரத்திலிருந்து 300 மைல் தூரத்தில் இருக்கிறது. ஷீரடி பண்டரிபுரத்திலிருந்து 300 மைல் தூரத்தில் இருக்கிறது. எனினும் அங்கு அந்த பார் அறையில் அந்த ஜட்ஜுங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, அந்த பார் கவுன்சில் அங்கே நடந்தது எப்படி வந்து சாய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆறுகள், காடுகள், மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல. அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும், படிக்க முடியும். எதுவும் அவருக்கு இரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று. அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியை போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும். ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வை நின்று தப்ப முடியாது. இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார். இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருத்தப்பட்டார். இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதேயாகும். அனைவரும் இந்நியதியை உள்ளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும். சாயிபாபாவின் பெருமை ஆழம் காண இயலாதது. அவ்வாறே அவர் தம் அற்புதமான லீலைகளும் ஆகும். அவர் தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும். ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரம் ஆவார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.